ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து காப்பி ரணசிங்கம் பட ரிவ்யூ தான். இது வந்து ஒரு ட்ராமா ஜென்ரு தான். இது வந்து டைரக்டம் பண்ணது வந்து பி விருமாண்டி. ரிலீஸ் ஆச்சு வந்து இந்த மந்த் 2. இதில் வந்து மெயின் காஸ்டிங் பார்த்தோம்னா விஜய் சேதுபதி ரணசிங்கமாக நடிச்சிருப்பார். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அரியனாச்சியை நடிச்சிருப்பாங்க. மொனிஷ்கான் வந்து ரணசிங் இந்த ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அது தவிர நிறைய இம்பார்ட்டண்டான பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ அதோட நீங்கள் இந்த பட டைட்டில் என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு யோசிச்சிங்கண்டா அதிசயம் இல்லை. அதுக்கு மீனிங் வந்து பேன்னு சொன்னால் கணவர் பெயர் ரணசிங்கம். அதான் இந்த பட டைட்டில் ஷார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எங்களுக்கு கெஸ் பண்ண இல்லாத ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரியில் பார்த்தோம்னா ரணசிங்கம் வந்து அவங்களோட ஊரை சுற்றி இருக்க வில்லேஜுக்கு எப்போவுமே உதவி செய்வார். ஏன்டா அவங்களோட சுற்றி இருக்க ஊரும் அவங்க வந்து சரியான கடுமையான வறட்சி பட்டினியில் இருக்க ஊர். தண்ணி எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் வந்து ஹெல்ப் பண்ணி வர்றது, தண்ணி எடுக்கிற இடங்களை கண்டுபிடிச்சி ஆட்களுக்கு போராட்டங்கள் பண்ணி தேவையான சாமான் வாங்கி கொடுக்குறது, வேலையில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் ரொம்ப. ஸோ இவற்ற சேவைகள் வேலையில் பார்த்தா அரியனாச்சிக்கு விருப்பம் வந்து 2 ஃபேமிலியும் ஆதரவுலான்னு இவங்க 2 வெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஃபைனான்சியல் ரீதியாக ஸ்டேபிள் ஆகணுன்ற கோரம் ரணசிங்கத்தை வந்து துபாய்க்கு போக சொல்லி அவரும் போவார். ஸோ அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வேறங்க வேலை செய்ய கொண்டு கேட்க திடீர்னு வந்து ஒரு போராட்டம் செய்து கொண்டு கேட்க இறந்துட்டான்னு ஒரு நியூஸ் வருது. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஷொக்காகி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அந்த அரபு நாடுகளில் நடக்க மரணம் மாதிரி தான். ஸோ எதிர்பார்க்குற இது உண்டு. ஸோ அதுக்கு பிறகு அரியனாச்சி வந்து அந்த பொடியை எடுக்கிறது ரொம்ப போராடுவாங்க. ஏன்னா அரபு நாட்டில் நடந்த பொடிகள் மரணமான பொடிகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பொடி எடுக்கிறது ரொம்ப போராடி எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி துபாய் கவர்மெண்ட் அப்ரூவலோட அவங்களோட பொடி வந்து அவங்க இறுதி சடங்கெல்லாம் செய்வாங்க. ஸோ இது வந்து ஓவரால் கதை வந்து ஒரு உண்மை சமூகங்களில் பேஸ் பண்ணது. இதே மாதிரி நிறைய பேருக்கு ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்க விஜய் சேதுபதியும் வந்து ரணசிங்கமாக வாழ்ந்திருப்பார். அதோட ஐஸ்வர்யா ராஜேஷும் அரியனாச்சி இந்த கேரக்டரில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க படம் மாதிரி இருக்காது. என்னதான் இந்த படம் ஒரு லென்த்தியாக 3 hours கிட்ட இருந்தாலும் போரிங் ஃபீல் வராது. அந்த மாதிரி தான் டைரக்டர் கரண்டாக போகிற கதையும் சரி, ஃப்ளாஷ்பேக் சீனையும் காட்டுறதும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பார். ஸோ அதோட வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட் படம்னு சொல்லலாம் விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும். அதோட வந்து இந்த இயர் வந்து ரிலீஸ் ஆன OTT தமிழ் படங்களே வந்து ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். கட்டாயம் எல்லோரும் நீங்கள் பார்க்கணும், பார்க்காட்டி மறக்காமல் பாருங்கள். அதோட வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஃபேமிலி கஷ்டப்படுற வில்லேஜ் கிராமங்களில் இருக்கிற ஃபேமிலி இந்த வலியையும் அதோட ஒரு குடும்பத்துலேருந்து குடும்ப தலைவனை இழந்துட்டு அவரை வேலைக்கு துபாய் மாதிரி வெளிநாடுகளை அனுப்பிட்டு தவிக்கிற ஆக்களுக்கும் அவங்கள இழந்துட்டு அவங்களோட பொடியை கூட எடுக்க முடியாமல் தவிக்கிற ஃபேமிலி இந்த வேதனை வலியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த டைரக்டர் காட்டியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு பார்க்கக்கே ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ அவங்க அப்படி ரியல் லைஃப்பில் எத்தனை ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதை மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது, நடந்தாலும் இப்படி இஷ்யூஸ் இல்லாமல் சால்வ் ஆகணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு செய்யுங்க. அதில் வந்து இன்னும் அடுத்தடுத்த ரிவ்யூஸ் நிறைய வரும் புது படங்கள் இந்த சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.